மிகப்பெரிய அதிர்ச்சி இதில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு ஊழல், ஆர்கனைஸ்ட் திருட்டு நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி யாருமே பாஜகவிலேருந்து கீழே எங்கள் அண்ணன் HRஜால் ஆரம்பித்து திரு மோடிஜி வரைக்கும் யாரும் பேசாமல் ஏன் மௌன அமைதியை காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் மௌன விரோதத்தில் இருக்காங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வி நம்மை பொறுத்த மட்டும் இதற்கு அறக்கட்டளையுடைய பொதுச் செயலாளர் சம்பத் ராய் அவர்களாக இருக்கட்டும், அதனுடைய அரங்காவலர் அனில் மிஸ்ரா அவர்களாக இருக்கட்டும், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணியிருக்கணும். இந்நேரம் இவர்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது ஏன் இன்னைக்கு பேச வேண்டியதாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்க கோயில்களை பற்றி, தமிழ்நாட்டில் கோயில் இருக்கிறதுனால அரசாங்கத்து கையில் கோயில் ஏன் இருக்கணும், அரசாங்கத்திற்கு கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பாஜக திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. RSSக்கும் பாஜகவிற்கும் சோறு போடுறதா கோயில்களை மாறி இருக்குங்கிறத வடநாட்டில் இந்த ஊழல் நம்மளுக்கு காட்டுது. இது மாதிரி தனியார் கைகளில் இருக்க கோயில்களை வச்சு தான் RSSம் பாஜகவும் கடன் நடத்தியிருக்காங்கிறது உலகறிந்த உண்மை. அவர்களை பொறுத்த மட்டும் அதே நிலை தமிழ்நாட்டில் வரணுங்கிறத அறநிலையத்துறையை டார்கெட் பண்ணி கோயில் நடத்துகிற வேலை அரசாங்கத்தோட வேலையா, கோயில் நடத்துறது அரசாங்கத்தோட வேலையா, இதை பக்தர்கள் கையில் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பக்தர்கள் ஸ்டோரியை உள்ளே கொண்டு வருவாங்க. பக்தர்கள்ங்கிற போர்வையில் திருடர்கள் உள்ள நுழைஞ்சு அந்த திருடர்களுடைய கையில் இந்த பணம், பக்தர்களுடைய பணத்தை எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் பாஜகவினுடைய RSSனுடைய குணம். அந்த குணத்தை தடுக்கிறது தான் இந்த அறநிலையத்துறை சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த என்டோர்ஸ்மெண்ட் சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. சட்டமன்றத்தில் இதை பற்றி கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம், RTIக்குள்ள வரும், RTIயில் கேள்வி கேட்கலாம். அதனால சாமானியர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தகவல் வரும். ராமர் கோயிலில் RTIக்குள்ள வராது. ஏன்னாட்டா அது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட். பிரைவேட் ட்ரஸ்ட் இருக்கும்போது அது கேள்வி கேட்க முடியாது. இதைத்தான் பாஜக எல்லா மாநிலங்களையும் பண்ணிட்டு வருது. இதைத்தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணணும்னு நினைக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அறநிலைத்துறையுடைய பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களா இருக்கு. அதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பாஜகவினுடைய, இந்து முன்னணியுடைய, RSSனுடைய வேலையா இருக்கு. RSSஐ பொறுத்த மட்டும் இந்த இந்து பக்தருடைய கையில கோயில் கொடுக்கணும், பக்தர்களுடைய கோயில் கொடுக்கணும்னு சொல்றது எதுக்காக கேட்டீங்கன்னா, ராமர் கோயில் மாதிரி இந்த திருட்டுத்தனத்தை நடத்த டெய்லி 16 லட்சம் ரூபாய் உண்டியல்ல கை வச்சு கொண்டு போறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இதற்காகத்தான் இந்த கூட்டமே பேசிட்டு வருது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசுவது எல்லாமே இந்த கோயில் சொத்தை பக்தர்கள் கொடுக்கணும், பக்தர்களை கொடுத்தா பக்தர்கள் சரியா பார்த்துக்கிடுவாங்க, அதிகாரிகள் வச்சுக்கிற தப்பு, நான் பிலீவர்ஸ் மேனேஜ் பண்றாங்க, இப்படிங்கிறதெல்லாம் இவர்களுடைய அன்றாட கதைகளை நம்ம கேட்டுட்டு வர்றோம். இதை எதுக்காக சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பாஜக, தமிழக பாஜக உடைய பிரச்சாரம் இந்த ராமர் கோயில் விஷயத்துல தெளிவா தெரியுது. ஒரு தனியார் கையில போனாலோ, தனியார் ட்ரஸ்டுக்கு போனாலோ RTIக்குள்ள வராது. சட்டமன்றத்தில் அதை பத்தி கேள்வி கேட்க முடியாது. அதுல நடக்கிற தவறுகளை மூடி மறைக்க முடியும். இதற்காகத்தான் இவர்கள் அரசாங்கம் கையில் இருக்க, அறநிலையத்துறை கையில் இருக்க சொத்துக்களையும் கோயில்களையும் தனியார்களுடைய கையில கொடுக்கணும்னு சொல்லி பாஜக இதற்காக கோரிக்கை வைக்கிறாங்க. இது நம்மை பொறுத்த மட்டும் இந்த இன்றைய சந்திப்பு எதற்காக கேட்டீங்கன்னா, இந்த ராமர் கோயில் விஷயத்தில் ஒரு சரியான, நேர்மையான ஒரு என்கொயரி வேணும், CBI என்கொயரி வேணும்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்கள் SIT அமைக்க வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறார்கள். அதை வலியுறுத்தியும் அதை விளக்கியும் தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். அதனால உங்க எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. அவருக்கு கோபம் நயினார் நாகேந்திரனுக்கு. அவரை பொறுத்த மட்டும் இந்த தடவை 4 சட்டமன்ற தொகுதியில் இருந்ததை ஒன்னாக்கிவிட்டாங்க தமிழக மக்கள். அதனால அவருக்கு பதில் சொல்ல முடியல. டெல்லி RSSக்கு கேசவமூர்த்தி மேல பழி வந்துரும்னு பாக்குறாரு. அதனால கேசவமூர்த்தி அவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நல்லவரை, இதுவரை இப்படிப்பட்ட எந்த குற்றங்களையும் சந்திக்காதவரை, வெள்ளச்சட்டையும் வெள்ளை வேட்டியும் கதர் வேட்டியும் கதர் சட்டையும் தவிர வேற எதையும் அவருடைய ஒரு களங்கமும் இல்லாத உயர்கல்வித்துறை அமைச்சரை களங்கப்படுத்துவதற்காக
RSS அதுவும் குறிப்பாக உயர்கல்வியிலே RSS ஊடுருவ விரும்புகிறது. கவர்னருடைய முகமொடியை அணிந்து கொண்டு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே திரு விஸ்வநாதன் அவர்களை களங்கப்படுத்துவதற்காகவும் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் உயர்கல்வியினுடைய அமைச்சராக வந்து விட்டார் என்ற பொறாமையின் அடிப்படையிலும் RSS போடுகின்ற சதி திட்டத்தினுடைய பகுதி தான் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அது செய்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு செயற்குழு கூட்டம் இருக்கு. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து அதற்கு அறிவிப்போம். முக்கியமான அறிவிப்பு இருக்கும். அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த தாவேகா, காங்கிரஸ், லீக் மற்றும் VCK கூட்டணி என்பது நீண்ட நாள கூட்டணியாக மாற்ற வேண்டும். இது மக்கள் நலனை முன்வைத்த கூட்டணி. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால காங்கிரஸை பொறுத்த மட்டும் மதசார்பற்ற ஒரு கூட்டணி அமைந்திருப்பதும் அதே நேரத்தில் சமூக நீதிக்கான கூட்டணியாகவும் இருக்கிறது. இதை எடுத்துச் செல்வது, அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதை பற்றிய யோசனைகள் பேசப்படும். நாளை உங்களுக்கு தெளிவான ஒரு திட்டங்கள் வகுத்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ராமர் கோயில் மேட்ரு. ராமர் கோயிலில் பாஜக காரர்களும் RSS காரர்களும் கை வச்சிருக்காங்க. உண்டியல்ல 17 லட்சம் ரூபாய் டெய்லி கலெக்ஷன் கை வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 7-8 கோடி ரூபாய் அடிச்சு முடிச்சுட்டாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் சரி கேட்க மாட்டாங்க. மோடி மௌனம் சாதிக்கிறாரு, அண்ணன் ராஜா அவர்கள் மௌனம் சாதிக்கிறாரு, நயனார் நாகேந்திரன் அவர்கள் மௌனம் சாதிக்கிறாங்க. யாரும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. தயவு செய்து சாமி விஷயம் கண்ணை குத்திரும். அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் அதை கவனமா பாஜக காரர்கிட்ட கேள்வியை கேளுங்க. அக்கா சொல்லிட்டாலா? நம்மை பொறுத்த மட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆளுநர் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அவரை பொறுத்த மட்டும் அவர் கூப்பிட்டு நேற்று பார்த்த பார்வைங்கிறது நம்மளுக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம கூட்டணி பேசுறது மாதிரி 3 கட்சியை கூப்பிட்டு பார்த்திருக்காரு. ஒரே மாதிரி கம்ப்ளைண்டா வாங்கியிருக்காரு ஜெராக்ஸ் போட்டு. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. கவர்னர் பண்ற வேலையா அதெல்லாம்? கவர்னர் ஆபீஸா எப்படி மாறி போச்சு? ராஜ்பவன் லோக்பவன் பேர் மாத்தினாங்க. கமலாலயான்னு பேரை மாத்திருக்கலாம் போல இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற வேலை, இந்த கவர்னருடைய வேலை. அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அமித்ஷா ஆபீஸ்ல போய் மண்டிட்டு அவர் கெஞ்சி கேட்டதுல இருந்து பேச்சே மாறி போச்சு, அவருடைய டோனே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் வேறையா இருந்தாரு. இப்ப அமித்ஷா ஆபீஸுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கவர்னர் ஆடி போயிருக்காரு. வசனம் பேசுறாரு. நான் எங்க மக்கள் குறை இருந்தா என்கிட்ட கேளுங்கிறாரு. இதே கேரளால ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. ஏன் அதை சென்னையில மட்டும் மக்கள் குறை இருந்தா சொல்லணும்? ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருக்காரு. ஆனா ஒரு மாநிலத்தில் இந்த டயலாக் பேசுறாரு, அங்கே அதை பேசல. இதெல்லாம் இதனுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியல. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி அனுப்பியிருக்காருன்னு தெரியல. அமித்ஷா அவர்களுடைய திட்டம் என்பது மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்து தனக்கு கைப்பாவியாக வச்சிருக்கின்ற ஒரு அரசை உருவாக்குவது அமித்ஷா அவருடைய எக்ஸ்பர்டைஸ். அதற்கான சதித்திட்டத்தினுடைய முதல் படிய கவர்னர் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காராங்கிறது தான் கேள்வி. அக்கா தமிழிசை அவர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், என்னையை பொறுத்த மட்டும் 3 தடவை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்காங்க. அக்கா இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்களை போய் சந்திக்கட்ட அக்கா ஜெயிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அக்காவுக்கு நான் எப்பவுமே என்னட்டா எங்க குடும்பத்திலிருந்து பிறந்த பிள்ளை அவங்க. அதனால குமரியார் வீட்டில் பிறந்த அக்கா எங்க அக்கா. அதனால என்றைக்கும் அவர் மேல எனக்கு மரியாதை எப்பவும் உண்டு. ஆனா அக்காவை பொறுத்த வரைக்கும் தவறான வழியில அவர்களுடைய கொள்கை போயிருச்சு. கொள்கையில் அதனால இப்படிலாம் நான் பேச வேண்டியதா இருக்கு. அதனால அக்காவோட மரியாதையா சொல்றேன். அக்கா அவர்களே, இந்த கவர்னருக்கு வக்காலத்து வாங்காதீங்க. நீங்க கவர்னரா இருக்கும்போது நடந்து கொண்ட விதம் எனக்கு நல்லா தெரியும். தெலுங்கானால நான் பார்த்திருக்கேன். நேர்மையா நடந்துக்கிட்டீங்க. இங்க நீங்க பாண்டிச்சேரியில் எப்படி நடந்துக்கிட்டீங்கிறது வேற விஷயம். ஆனா தெலுங்கானால கரெக்டா நடந்துக்கிட்டீங்கிறது மட்டும் நான் சொல்ல முடியும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்ப இருக்க கவர்னர் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் முழுமையா பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனை விட ஒரு படி மேல போயிட்டாரு. அண்ணன் நயனார் நாகேந்திரன் பதவியை மாத்திருவாங்கன்னு கேட்டான். ஆள் கிடைக்குதான்னு தெரியல மாத்தி போடுறதுக்கு. கடை காலியாகிட்டு இருக்க வேற பாஜக தெரியறதுனால எந்த இதுவும் மாத்தாம இருக்காங்க. இருக்க நிர்வாகிகள் ரிசைன் பண்ணிட்டு லீடர்ஸ் ஆரம்பிக்க போறோம்னு ஒரு கடை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. புதுசா முகமடி போட்ட நம்ம அமெரிக்காவுக்கு போயிருக்க உலகம் சுற்று வாலிபன். அதனால பாஜகவுடைய கடை ரொம்ப காலியாகிட்டு இருக்குங்கிறதுடைய நிலையை நம்மளால பார்க்க முடியுது.
அவர் வரலாறு தெரியாதவர் பாவம். அவர் நாக் அவுட்டு வாக் அவுட்டு இந்த கதையெல்லாம் இதெல்லாம் அவருக்கு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. 72 தேர்தல் வர வேண்டியது 71 தேர்தல் முன்னாடி வச்சாங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். முதல்ல வரலாறு படிக்க சொல்லுங்க, அவரை வரலாறு தனியா சொல்லுங்க. இந்திரா காந்தியினுடைய பேரால ஜெயிக்கிறதுக்காக பங்களாதேஷ் யுத்தத்தை முடிகிறதுக்காக தேர்தலை முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வச்சது யாருங்கிறத கேட்க சொல்லுங்க. 80 யாரு வருக யாரு மகள்னு சொன்னதுன்னு கேட்க சொல்லுங்க. 96 ஐயா மூப்பனாரை என்னெல்லாம் பேசினாங்கிறதுல கேட்க சொல்லுங்க. 2004 அன்னை சோனியா காந்தி அவர்கள மருமகளே வருகன்னு சொல்லி யார் சொன்னாங்கிறத கேட்க சொல்லுங்க. வரலாறு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாக் அவுட்டு வாக் அவுட்டு அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு டயலாக் ரைமிங் எங்களுக்கும் தெரியும். அதனால அவரை பொறுத்த மட்டும் வரலாறை கரெக்டா படிச்சுட்டு வாங்க நண்பா அப்படிங்கிறத என்னுடைய டயலாக்கா இருக்கும். திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒரு நீண்ட தெளிவான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசினார் 3 நாளைக்கு முன்னாடி சார் 3 நாளைக்கு முன்னாடி. அதில் எங்களுடைய நிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். அது அவர் சொன்ன மொழியிலிருந்து ஏன் மொழிக்கு சொல்றேன்னா 90% மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 100 நாள் வேலையை பெயர் மாற்றக்கூடாது. இதற்கு எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம், போராடணும். அதுக்கப்புறம் சட்டத்தை போட்டாங்க. சரியா மாத்திட்டாங்க, நம்பர் இருந்ததுனால மாத்திட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 90% மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, 10% மாநில அரசு கொடுக்க வேண்டியிருச்சு. இப்ப புது பேர்ல வந்ததுனால 60% மத்திய அரசுக்கு குறைச்சிருச்சு, 30% மாநில அரசு தலையில கட்டி விட்டுருச்சு பில்ல. மோடிஜி 30% திரு விஜய் அவர்களுடைய தலையில கட்டி விட்டாரு. 30% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 40% காசு கொடுக்கணும் நீங்க அப்படிங்கிறாரு. இது என்னன்றா தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் செலவு புதுசாக போகுது. சரி, இந்த திட்டத்தில் சேர வேணாம்னு நினைச்சீங்கன்னா கிராமத்தில் நடக்கிற வேலை வாய்ப்பு வேலைகள் கிராமத்தில் நடக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் நின்று போயிடும். இது கிராமத்தில் இருக்க மோடி அவர்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் வேலைங்கிற பேரா இருந்தாலும் சரி, கிராமத்தில் நடக்கிற மக்களுக்கு வேலை நடக்கிறது மரியாதையா வேலை கிடைக்கிறது நிப்பாட்டணும். அவருடைய ஒரே எண்ணம் என்னன்னா கிராமத்தில் வேலை கிடைக்காம ஏழைவாளையெல்லாம் கிராமத்தை காலி பண்ணி நகரங்களுக்கு பிச்சைக்காரங்களா நிக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். அவர் நினைக்கிற இந்தியா என்பது ஏழை பாலைகள் கிராமத்தில் வேலை இல்லாமல் இருக்கணும். அதற்காக 100 நாள் வேலை திட்டத்துக்கு பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ரொம்ப கம்மியாக யூட்டிலைஸ் ஆகும். மோடி அவர்களுடைய பார்வை கிராமத்தில் இருக்க பொருளாதாரத்தை உடச்செறியணும். அதனுடைய ஒரு பகுதி தான் அவர் இந்த திட்டத்தை மாத்தினாரு. பல மாநிலங்கள் சேராம இருக்கும்னு நினைச்சாரு. ஆனா இந்த திட்டத்தில் சேர வேண்டியது ஏன் கட்டாயம்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், காங்கிரஸ் ஆளுகின்ற ஹிமாச்சலா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், எல்லாரும் இதுல சேர்ந்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 60% பணம் கொடுக்குறாங்க, 40% நம்ம பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து 5000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்களை பொறுத்தவரை 3 மாசம் அந்த திட்டத்தை 3 வருஷம் அந்த திட்டத்தை நடத்திட்டா 3 வருஷத்துக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான உடனே இந்த திட்டத்தில் பழையபடி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் 5000 கோடி ரூபாய் உள்ள இந்த பட்ஜெட்டை மத்திய அரசு கொடுக்கும். 90-90-10 கொண்டு வருவோம். அதே மாதிரி மகாத்மா காந்தியுடைய பெயர் மீண்டும் கொண்டு வரப்படும். இது எங்களுடைய வாக்குறுதி. பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. அது கல்வி அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க கல்வி அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு எது முதலமைச்சருடைய அறிக்கையை நீங்க அன்னைக்கே நாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு அப்புறம் முதலமைச்சருடைய அறிக்கையை தெளிவான அறிக்கையை பார்த்துக்கலாம். அதில் அவரை பொறுத்த மட்டும் முதலமைச்சருடைய அவருடைய பார்வை வச்சிருக்காரு. எங்களுடைய பார்வை எல்லா பார்வையும் தாவேக்கா ஏத்துக்கணும்னு ஒன்று காரணம் இல்லை. எங்களுடைய ஸ்டைலில் ஏன் ஸ்டைலில் எல்லாத்தையும் அவங்க சேர்ந்து நமக்கு டிமாண்ட் பண்ண முடியாது. நாங்கள் கூட்டணியில் இருக்கிற நண்பர்கள், எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழமையோடு இருக்கோம். எங்களுடைய ஸ்டைல் நாங்கள் மோடியை அமித்ஷாவையும் எதிர்க்கிறது முழுசா எதிர்ப்போம், நெஞ்சுக்கு நேரம் எதிர்ப்போம். அதுக்கு தான் பாராளுமன்றத்தில் 20ஆம் தேதி போய் எதிர்ப்போம். தொடர்ந்து பாஜக RSS பாஜகவை எதிர்ப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே கொள்கையா இருக்கும். அவர்கள் செய்கின்ற தவறுகளை தெளிவா சொல்லக்கூடியது ஒரே காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். சரியா? நன்றி.